2021 ஒரு கேஸ். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிதாக கல்லூரிகள் துவங்க கூடாது. அப்ப அந்த அறநிலையத்துறை காசை யார் என்ன செய்ய வேண்டும்? அந்த கோயில் காசுல கல்யாணமும் பண்ணக்கூடாது, கல்வியும் வழங்கக்கூடாது, இறுதிச் சடங்கு செய்வதற்கு அந்த காசு தருவீங்களா? அப்ப அந்த கோயில் அந்த காசை குவித்து வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சோறு போடலாமா? அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் கோயில்களில் சிறப்பன்னதானம். ஒரு கடவுள் நிந்தனையாளர் பெயரில் நீங்கள் கருமாதி சோறு, இந்த சோறு போடுவதா, அன்னதான சோறு போடுவதா? அதை எச்ராஜா கருமாதி சோறுன்னு எழுதுறான். சோத்துக்கு ஏதுடா சாமி? போடுறவன் நம்பிக்கை இருக்கிறா இல்லையான்றதா மேட்டரே தவிர போடுற பேர் யாரு பேருன்றது உனக்கு என்ன பிரச்சனை? நான் என் கம்பெனி பேர்ல கூட போடுவேன், உனக்கு என்ன கேடு? இப்ப கம்பெனிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? எந்த கம்பெனி போய் திருப்பதியில உருண்டுகிட்டு இருக்கு 108 படிக்கட்டுல? சோறு போடக்கூடாது, கல்வி கொடுக்க கூடாது, கல்யாணம் பண்ண கூடாது, அந்த காசை கோயிலுக்குள்ளே வைக்கணும். எப்படி? என்னைக்காவது ஒரு நாள் ஆர்டிகிள் 26 பயன்படுத்தி அந்த கோயில் எங்க சொத்துன்னு நாங்க நிரூபிப்போம். அப்ப நாங்க வாரி சுருட்டுறதுக்கு சொத்து வேணுமோ இல்லையோ? சிதம்பரம் நடராஜர் கோயில் அதுதான் நடந்தது. ஒரே ஒரு வருஷம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருந்தது. 1 கோடிக்கு மேல வருமானம். அடுத்த வருஷம் கணக்காட்டுறான், பாப்பா கோயில மீட்டு டென்ட் 300 ரூபாய் கணக்காட்டுறான். 1 கோடி எங்க இருக்கு? 0.1% கூட காட்ட மாட்டியா? அவனை திட்டுறது எவ்வளவு? அவனை திட்டுறேன், கடுமையா திட்டுறேன்னு சொல்றையே, அவனால உன் குடி கெட்டு போய் கிடக்கு. அவன் உன்னை வேசி மகன்னு சொல்லி திட்டுறான். கோயில்ல அர்ச்சனைன்ற பேர்ல உன்னை அசிங்கமா திட்டுறான். இப்ப நம்ம ஊர்ல திட்டுறதுக்கு பேரே அர்ச்சனை தான். கோயில்ல ஒரு சூத்திரம் போனா சூத்திரன்னு மந்திரம் சொல்றான். அதாவது பொது இடத்துல கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நமக்கு சொல்றான். அவன் சாமி சந்நிதியில நின்னு பேசுறான், அசிங்கமா பேசுறான். நான் இவரை இன்னாருக்கு கூட்டி கொடுத்தேன், இவரை இன்னாருக்கு வச்சுக்கிட கொடுத்தேன். மதுரையில முருகன் மாநாடுன்னு ஒண்ணு நடந்துச்சு, முருகன் பக்தர்கள் மாநாடுன்னு. அவன் வந்து கழுத்துல காவி துண்டு போட்ட ஒரு சங்கி. அவன் வந்தது எதுக்குன்னு கேட்டா சாமி கும்பிட வந்தேன்னு சொல்றான். சாமி கும்பிட்டு என்ன செய்ய போறீங்க? மதத்தை காப்பாத்த போறேன். ஆனா கலவரம் வந்துரும் சொல்றாங்களே சார், அது தப்பு சார். அவன் சங்கி, அவன் சொல்றான் கலவரம் கூடாது சார், அது தப்பு. நம்ம என்னனாலும் பேசலாம் சார், ஒருத்தர் எப்படி சார் அடிக்கிறது, அது தப்பு சார். அவன் சங்கி, அவன் எதுக்கு சங்கியா இருக்கானே தெரியாம சங்கியா கூட்டு போய் உட்கார வச்சிருக்கான், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிராக ஒரு ஓபிசியவே பேச வைப்பான், எஸ்சி ரிசர்வேஷனுக்கு எதிராக ஒரு எஸ்சியவே பேச வைப்பான், ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரைட்ஸ் கேட்டா அதுக்கு ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஆளே வச்சு அதை எதிர்க்க வைப்பான். அதே பாணியை இன்றைக்கும் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் பார்ப்பனர் அல்லாத தலைவர்களை தலைவர்களாக மாற்றுவது, திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவராக மாற்றுவது என்று சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக இந்த பிழைப்பு வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவன் சட்டத்தை எல்லாம் ஒத்துக்குவான், ஆனா அந்த சட்டத்தை அவனோட சட்ட அறிவை வச்சு எப்படி செயல்பட விடாமல் செய்யணுமோ அப்படி செயல்பட விடாமலும் செய்வான். இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மகாராஷ்டிராவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதிலிருந்து நாம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். அதிலிருந்து தொடங்கி சுயமரியாதை இயக்கம் என்ன செய்தது, அதில் குடியரசினுடைய பங்கு என்னவாக இருந்தது என்று பேசலாம் என்று நினைக்கிறேன். வீட்டில் நாமெல்லாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய அப்பா நமக்காக நொங்கு வாங்கிட்டு வருவார். வெயில் காலங்களில் நொங்கு வாங்கிட்டு வருவார். அந்த நொங்கு வாங்கிட்டு வரும் பொழுது பனங்காயை தூக்கிட்டு வர மாட்டார். ஒரு ஓலையில் நொங்கை மட்டும் மடித்து கொண்டு வருவார். அந்த நொங்குல தோல் தடியா இருந்தா அந்த தோலையும் நீக்கிட்டு எவ்வளவு இலகுவா சாப்பிடணுமோ அவ்வளவு இலகுவா நொங்கை கொண்டு வந்து கொடுப்பார். அழகா ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கும், கடிச்சா சாறு வரும், குடிச்சிட்டு ஜாலியா இருப்போம். இப்போ குழந்தையாக இருக்கும் பொழுது பனைமரம் அப்படி ரோட்ல நிற்கும் போது பார்க்கும்போது இதுலயா நொங்கு வருது? ஏன்னா பனைமரம் வந்து எப்பயுமே வந்து ஊருக்கு வெளியே அல்லது ஒத்தையா நிற்கும் அல்லது தனியா 1-2 நிற்கும். கிட்ட போனா மூத்திர வாடை அடிக்கும். பெரிய பெரிய தோப்புகள் இல்லை, சின்ன வெளியே நம்ம பார்க்குற இடங்கள்ல சொல்றேன். இதுல எப்படா நொங்கு வருது அப்படின்றது தோணும். அப்போ அப்பா என்ன செய்வார் அப்படின்னா, கடைக்கு போய் அந்த கடையில் விற்பனை செய்பவர் வந்து அந்த பனங்காயில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மட்டையெல்லாம் முறித்து அந்த நொங்கை சரியா நோண்டுனாதான் நொங்கு கிடைக்கும். அதை குத்துனோம்னா நொங்கு சதறிடும். அப்புறம் அது நொங்கா இருக்காது, அது வந்து எதுக்குமே உதவாது, விற்பனைக்கு உதவாது, சாப்பிட உதவாது. அப்போ இன்றைக்கு நாம் எல்லாம் என்ன புரிதல் இருக்கிறோம்? இப்போ சமீபத்தில் நேற்று கூட ஒரு கூட்டம், செயற்குழு கூட்டம் என்கின்ற பெயரில் ஒரு கட்சியினர் நடத்தினார்கள். அதில் பேசும் பொழுது டேக்கன் ஃபார் கிராண்டடாக சில விஷயங்களை பேசுகிறார்கள். தமிழர்கள் தான் பாஜகவை விரட்டி அடித்து விட்டோமே, தமிழர்கள் தான் பார்ப்பன ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடித்து விட்டார்களே, பாஜகவை விரட்டி அடித்து விட்டார்களே, இன்னும் என்ன இருக்கிறது என்று பாஜகவை விரட்டி அடிப்பது என்னவோ ரொம்ப சர்வ சாதாரணமாக தமிழன் அவன் போகிற போக்கில் நிகழ்த்தி விட்ட ஒரு காரியமாக பேசுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அப்போ இந்த நுங்கு எப்படி நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா, நம்ம அப்பா எப்படி அந்த நுங்கை வந்து செதறாம நோண்டி அழகா எடுத்து சாப்பிடுவதற்கு கையில் கொடுக்கிறாரோ, இந்த சமூகத்தில் எதுவெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாக இருந்ததோ, எதுவெல்லாம் சுயமரியாதைக்கு ஒவ்வாததாக இருந்ததோ, எதுவெல்லாம் தேவையற்றதாக இருந்ததோ அதையெல்லாம் உரித்து எறிந்துவிட்டு அறிவு என்னும் நுங்கை நமக்கெல்லாம் தந்து சென்றவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள்.
அதை அவர் தந்த பாத்திரத்திற்கு பெயர்தான் குடியரசு. அந்த பாத்திரம் பெரிய கடையாக மாறும் பொழுது அது சுயமரியாதை இயக்கமாக பரிணமித்து நிற்கிறது. இப்போ இந்தி திணிப்பு என்று வந்தால் ரொம்ப சர்வ சகஜமாக இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு என்னவென்றால், தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் இந்தியை திணித்து விட முடியாது, தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் யாரும் வேறு ஒரு மொழியின் ஆதிக்கத்தை நம் மீது திணித்து விட முடியாது. எங்கிருந்து இந்த பொது புத்தி அல்லது எங்கிருந்து இந்த அடிப்படை சிந்தனை வருகிறது? ஒரு மொழியை திணிக்க வருகிறான், அவனுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை கட்டமைப்புகளும் வசதியானதாக இருக்கிறது, எல்லா கல்வி நிலையங்களும் அவனுக்கு ஏற்றது போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா அதிகார மையங்களும் அவன் சொல்லுகின்றதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே உருவாக்கி வைக்கப்பட்டது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் அவனால் நுழைச்சிட முடியாது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு தமிழன் வந்து கேஷுவலாக நடந்து போறான் என்றால் இந்த உணர்வு எங்கிருந்து வந்தது? இன்றைக்கு மகாராஷ்டிராவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது என்ன நிறுவனம்னு தெரியல. எனக்கு தெரிந்தது அரசு நிறுவனமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நிறுவனத்தின் வாசலில் ஒரு CISF வீரர் நிற்கிறார், ராணுவ உடை அணிந்த ஒரு வீரர் பாதுகாப்புக்கு நிற்கிறார். அப்ப கண்டிப்பாக அந்த இடம் ஒரு ஒன்றிய அரசு தொடர்பான அலுவலகமாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அந்த வீடியோவில் பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் ஒரு கூட்டமாக சென்று அந்த பில்டிங்கை வந்து 4 பேர் கல்லை விட்டு அடின்னு அடைக்கிறான். அந்த CISF வீரர் வந்தார் அப்படின்னா தள்ளி விட்டுட்டு கல்லை விட்டு அந்த கண்ணாடி கதவுகளை எல்லாம் உடைத்து துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்த்தால், ஏ இந்தி மொழியே, எங்கள் மீது ஆதிக்கம் செய்ய வருகிறாயா, ஓடிப்போ எங்கள் நாட்டை விட்டு என்று மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்திக்கு கல்லை எறிந்து சமாதி கட்டி கொள்வதற்காக தொடங்கி இருக்கிறார்கள். அந்த போராட்டம் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் வலுப்பெற்று இருக்கிறது. அந்த போராட்டம் வலுப்பெற்று இருக்கும் சூழலில் ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த போராட்டம் எப்போ வலுப்பெறுகிறது? 2025 அந்த போராட்டம் அங்கு வலுப்பெற்று இருக்கிறது. அதில் அந்த மாநிலத்தில் பால் தாக்கரே அப்படின்ற அந்த நபர், இந்தியா முழுவதும் கலவரங்கள் என்று சொன்னால் ஒரு சில பெயர்கள் ஞாபகத்திற்கு வரும் என்றால் பால் தாக்கரேவின் பெயர் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவருடைய உறவினர் ராஜ் தாக்கரே அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இவர்கள் 2 பேரும் விலகி இருந்தவர்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரே மேடையில் தோன்றி அந்த மேடையில் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா என்கின்ற அமைப்பை நடத்தி வருகின்ற ராஜ் தாக்கரே என்கின்ற நபர் சொல்லுகிறார், தாதா பூசே என்கின்ற அமைச்சர் என்னை பார்ப்பதற்காக என்னுடைய வீட்டிற்கு வந்தார், தயவு செய்து நான் சொல்லுவதை காது கொடுத்து கேளுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்லுவதில் சமாதானம் அடைவதற்கு நான் தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்களை விரட்டி அடித்து விட்டேன். எங்கள் மாநிலத்தில் ஒருபோதும் இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்தி பேசுகின்ற பல்வேறு மாநிலங்களை விட இந்தி பேசாத இந்த மாநிலம் மிகவும் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது, உன்னுடைய மொழி எங்களுக்கு தேவையில்லை என்று 2025ஆம் ஆண்டில் ராஜ் தாக்கரே பேசுகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கே பற்றி எரிகின்ற இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த போர்க்குரலுக்கு நாமும் வலுச்சேர்ப்போம் என்று இங்கிருந்து அறிக்கை கொடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ இந்த உணர்வு எங்கு ஆதிக்கம் நிலவினாலும் அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற உணர்வுக்கு பக்குவப்பட்டவனாக தமிழ்நாட்டில் பலரும் வந்து பார்த்திருப்போம். இளமை பருவத்தில் வளர்ந்து வரும் பொழுது, ஒரு 10 பருவத்திற்கு வரும் பொழுது இளைஞர்கள் ஒவ்வொருவரும் சேகுவேராவினுடைய டிஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு சுற்றுவதை ரொம்ப வழக்கமாக பார்க்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சேகுவேராவாக மாற்றியவர் யார் என்றால் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தான். அவனுக்கு உள்ளே சுயமரியாதை உணர்வை ஊட்டி எங்கே ஆதிக்கம் நிகழ்ந்தாலும் அதை நின்று தட்டி கேட்கின்ற வல்லமையை அவனுக்கு தந்து சென்றது பெரியாருடைய எழுத்துக்கள் தான். அந்த பெரியாருடைய எழுத்துக்கள் எங்கிருந்து நமக்கு இவ்வளவையும் பிரசவித்து தருகிறது என்றால், அவர் நடத்திய குடியரசு என்கின்ற ஏட்டிலிருந்து நமக்கு இந்த தகவல்கள் எல்லாம் கிடைக்கிறது. அந்த குடியரசு ஏடுகளை புரட்டி பார்க்கும் பொழுது 1927ஆம் ஆண்டு குடியரசு தொடங்கி 2ஆம் ஆண்டு நிறைவடையும் பொழுது தந்தை பெரியார் ஒரு தலையங்கத்தை எழுதுகிறார். அந்த தலையங்கத்தில் தந்தை பெரியார் ஒரு அழகான வார்த்தை ஒன்றை பிரயோகப்படுத்துகிறார். என்னவென்றால், இந்த ஏட்டை தொடங்கியதற்கான காரணம் என்ன என்பது பற்றி அவர் அதில் விரிவாக பதிவு செய்கிறார். அதில் அவர் சொல்லுகின்ற காரணம், நமது நாட்டு மக்களுக்குள் சுயமரியாதையையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உண்டாக்கி குடியரசு என்னும் பத்திரிகையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக முதலாக நானும் என் நண்பர் ஸ்ரீமான் தங்கபெருமாள் ஆகியோரும் இணைந்து 1922இல் கோயம்புத்தூர் ஜெயிலில் சிறைவாசம் செய்யும் போதே நினைத்தோம். அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை, அவர் அடுக்கி இருக்கக்கூடிய 3 வார்த்தைகள் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள்: சுயமரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம். பொதுவாக ஜனநாயக நாட்டில் 3 வார்த்தைகள் உலகம் முழுக்க திரும்ப திரும்ப சொல்லப்படுவது உண்டு. அது பிரெஞ்சு புரட்சி பிரசவித்து தந்த வார்த்தை. அந்த வார்த்தை என்னவென்றால்
சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலும் கூட நாம் எழுதி வைத்திருக்கிறோம். நாம் பேசும் பொழுதும் கூட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இந்த லிபர்ட்டி அப்படின்னா என்ன? சுதந்திரம் என்று எழுதும் பொழுது அதில் சில குழப்பம் வருகிறது. அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை எடுத்து பார்த்தால் அது என்ன லிபர்ட்டி? அந்த லிபர்ட்டி என்பது என்னவென்றால், நான் என் மனசாட்சிக்கு சரி என்று பட்டதை, என்னுடைய உள்ளத்துக்கு சரி என்று பட்டதை செய்வதற்கான சுதந்திரம் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்பதுதான் லிபர்ட்டி. தந்தை பெரியார் அந்த லிபர்ட்டி என்ற வார்த்தைக்கு பதிலாக செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்த இரண்டு வார்த்தைகள் அப்படியே இருக்கின்றன. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற வார்த்தை அடுக்கில் சுயமரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம் என்று வைத்திருக்கிறார். ஏன்? 1940களுக்கு பிறகுதான் இந்தியா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற அந்த புரட்சி தத்துவங்களை எல்லாம் பேச தொடங்குகிறது. அரசியலமைப்பு சட்டம் 1947க்கு பிறகுதான் நமக்கு அந்த வார்த்தைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் 1927ஆம் ஆண்டில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த வார்த்தைகளை நமக்கு அறிமுகப்படுத்துவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் சுயமரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லுகிறார். ஏன் அந்த சுயமரியாதை என்கின்ற வார்த்தையை அங்கு வைத்தார்? லிபர்ட்டி என்பது நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வதற்கான சுதந்திரம் தான். ஆனால் இந்தியன் ஆகியவனுக்கு சுதந்திரம் என்பது எப்படியானதாக இருக்கிறது என்றால், தனக்கு கீழே உள்ள ஒருவனை நீ கீழ் சாதி என்று மிதிக்கிறான், அவன் இன்னொரு சாதியை கீழ் சாதி என்று மிதிக்கிறான், அவன் இன்னொரு சாதியை கீழ் சாதி என்று மிதிக்கிறான். இவனுக்கு லிபர்ட்டி என்ற வார்த்தையை சொன்னோம்னா அவன் இன்னொருத்தனை மிதிக்கிறது தான் சுதந்திரம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு சரியாக போய் சேர வேண்டிய வார்த்தை சுயமரியாதை. யாரும் யாரையும் தாழ்த்தாமல், யாரும் யாருக்கும் தாழாமல் வாழ்வதற்கான நிலை வேண்டும் என்கின்ற தத்துவத்தை உணர்ந்தால்தான் அவனால் லிபர்ட்டி, சுதந்திரமுள்ள மனிதனாக வாழ முடியும் என்பதை உணர்ந்து சுயமரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற வார்த்தைகளை 1925ஆம் ஆண்டு மனதில் நினைத்து 27ஆம் ஆண்டு அதை பத்திரிகையில் எழுதி 20 ஆண்டுகள் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே அந்த வார்த்தைகளை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி பேசியிருக்கிறார் தந்தை பெரியார். தொடர்ந்து இந்த குடியரசு இதழ் நடத்தப்பட்டு கொண்டே வருகிறது. அப்படி நடத்தப்படும் பொழுது அந்த ராஜ் தாக்கரே, பால் தாக்கரே, ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே இணைந்து மகாராஷ்டிராவில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்களே, அந்த துவங்கி இருக்கக்கூடிய போராட்டத்தை பற்றி பேசும் பொழுது இங்கே சுயமரியாதை இயக்கம் ஏற்படுத்திய இன்னொரு தாக்கத்தையும் சேர்த்து பேச வேண்டி இருக்கிறது. ஜனவரி 2019ஆம் ஆண்டு வெளியாகிய பெரியார் முழக்கம் இதழில் தோழர் விடுதலையார் அவர்கள் எழுதிய அந்த கட்டுரை யாராலும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. இன்றைக்கும் இணையதளத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று தேடினால் அந்த 1938ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுகளை பற்றி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய அந்த கட்டுரை தான் நம் கண் முன்னால் காண கிடைக்கிறது. அந்த கட்டுரையை வாசித்துவிட்டு, ஒரு தடவை வாசித்து விட்டவனை விடுங்கள், அதை எத்தனை முறை வாசித்தாலும் மானமும் அறிவும் உள்ள எவனாக இருந்தாலும் இந்திய எவனாவது கொண்டு வந்தால் முதல் படை வீரனாக நான் நிற்பேன் என்கின்ற உணர்வை அந்த கட்டுரை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கும். எப்படி அந்த கட்டுரை அதை சொல்லுகிறது என்றால், தந்தை பெரியார் 1938ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காஞ்சிபுரத்தில் இந்தி எதிர்ப்பு மாநாடு என்று ஒன்றை கூட்டுகிறார். அந்த மாநாட்டில் இந்திக்கு எதிராக, இந்தி என்பது பார்ப்பன ஏகாதிபத்தியத்தை நம்மீது திணிப்பதற்காகத்தான் என்பதை நிறுவி பிப்ரவரி மாதம் பேசுகிறார். மே மாதம் மறுபடியும் அதே கருத்துக்களில் தொடர்ந்து விடுதலை தன்னுடைய குடியரசு இதழில் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். எழுதும் பொழுது அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை, இந்தி திணிப்புக்கு எதிராக பெரியார் திரட்டியது போராட்ட குழுவை அல்ல, போர்க்குழுவை திரட்டினார். தமிழனே உன் தண்டமிழை காக்க திரண்டு வா என்று கூப்பிட்டார். போருக்கு தயாராக இருங்கள் என்று கூப்பிட்டார். அந்த கூப்பிட்ட குரலுக்கு தமிழர்கள் ஓடி வந்தார்கள். அப்படி ஓடி வந்து தமிழர்கள் செய்த கிளர்ச்சி தான் இன்றைக்கும் யாராவது தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் எந்த மூலையில் இந்தியை திணிக்க முன்வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் சவால் விட்டுக் கொள்ளுகின்ற ஒரு விஷயமாக மாறுகிறது. அதில் பெரியார் 1938இல் கைதாகிறார். கைது செய்பவர் ராஜாஜி. எதற்காக? இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்தை கிளர்த்துவதற்காக ராஜாஜி தந்தை பெரியாரை கைது செய்கிறார். 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. முதலில் ஒரு சிறையில் அடைக்கப்படுகிறார், பிறகு பெல்லாரி சிறைக்கு மாற்றப்படுகிறார். அப்படி விசாரணை நடக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் மிகவும் கவனிக்க வேண்டிய சில வார்த்தைகள். நான் சம்பந்தப்படும் எந்த இயக்கமும் அல்லது கிளர்ச்சியும் அல்லது போராட்டமும் சட்டத்துக்கு உட்பட்டு வன்முறை இல்லாமல் தான் இருக்கும். என்னுடைய பேச்சுக்கள் இதை விளக்கும். ஆனால் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை அடக்குமுறை மூலம் ஒடுக்கிவிட காங்கிரஸ் அரசு கருதுகிறது.
வீட்டுக்குள் திருடன் புகுந்தால் கையில் கிடைத்ததை எடுத்து அடிப்பேன் என முதல் மந்திரியாகவே பேசியிருக்கிறார். நீதிபதியே காங்கிரஸ் அரசுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார், அதிலும் பார்ப்பனராக இருக்கிறார். எனவே எவ்வளவு அதிக தண்டனை தர முடியுமோ அதையும் கொடுத்து இந்த விசாரணை நாடகத்தை முடித்து விடுங்கள் என்று தந்தை பெரியார் எழுதினார். தமிழுக்காக போராட்டம் நடத்துவது, இந்தி திணிப்பை எதிர்ப்பது தவறு என்று சொன்னால் அந்த தவறுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ கொடு, நான் மன்னிப்பு கேட்டு ஒரு காலத்திலும் பின்வாங்க மாட்டேன் என்று சொன்ன தந்தை பெரியாரை தமிழுக்கு விரோதி என்று இன்றைக்கு ஒரு தருதலை பேசிக் கொண்டிருக்கிறது. இதை நாம் அனுமதிக்கலாமா? இன்னும் அடுத்ததாக நடக்கிறது. அவர் சிறையில் இருக்கும் பொழுதே அவர் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 14வது மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கு பிறகு சர் ஏ.டி. பன்னீர்செல்வம் பெரியார் கொடுத்தனுப்பிய அந்த வரிகளை வாசிக்கிறார். வாசித்ததற்கு பிறகு தந்தை பெரியாரின் சிலைக்கு முன்னால் தமிழர்கள் திரண்டு நின்று, எங்கள் தலைவரே, உங்கள் உடல் சிறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் உங்கள் வீர திரு உருவத்தின் முன்னால் நின்று நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். உங்கள் தலைமையில் நாங்கள் அனைவரும் செயல்வழி நின்று கட்சி வளர, மக்கள் வாழ, நோக்கம் நிறைவேற ஓயாது உழைத்து வெற்றி பெறுவோம் என்று தமிழிலும் தெலுங்கிலும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள். அப்போ தமிழர்கள் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்வது என்பது 1910 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால் எப்படி அந்த ஏற்பு வந்தது? தந்தை பெரியார் தனக்கான ஏற்பை எப்படி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டார்? ஒரு தலைவன் சும்மா வந்து நின்று நான் வருகிறேன், போராட்டம் பண்ணுகிறேன், நீ என்னோடு வருகிறாயா என்றால் அவர்கள் வருவது இல்லை. அவர்களுக்கு அந்த தலைவரின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அந்த நம்பிக்கையை தந்தை பெரியார் எப்படி ஏற்படுத்தினார் என்பதைத்தான் 1925ஆம் ஆண்டு வரலாற்றிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக எடுத்து படிக்க வேண்டி இருக்கிறது. தமிழர்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று பாடமாக அதுதான் மாறி இருக்கிறது. பார்ப்பனர் அல்லாத பார்ப்பன அடிமைகள் என்று தந்தை பெரியார் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அது என்ன பார்ப்பனர் அல்லாத பார்ப்பன அடிமைகள்? பார்ப்பானுக்கு சேவகம் செய்வதையே தன்னுடைய வாழ்நாள் வேலையாக கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை பார்ப்பனர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பது பற்றி தந்தை பெரியார் சித்திரபுத்திரன் என்கின்ற புனைப்பெயரில் தன்னுடைய கட்டுரையை குடியரசு இதழில் எழுதுகிறார். அந்த இதழில் அவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். சென்னை சட்டசபைக்கு சேலம் ஜில்லா அபேட்சகர்களை நிறுத்த சேலத்திற்கு சீனிவாச ஐயங்கார் வருகிறார். சேலத்தில் வேட்பாளர் தேர்வு செய்வதற்காக சீனிவாச ஐயங்கார் வருகிறார். வருகிறவர் எப்போதும் அவர் தங்குகின்ற டாக்டர் வரதராஜலு நாயுடு வீட்டிற்கு போய் தங்காமல், அவருக்கு தகவலும் சொல்லாமல், என்ன செய்ய போகிறேன் என்பதை அவரிடம் விவாதிக்கவும் இல்லாமல் அவர் தனியே ஒரு ஆவர்த்தனத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த பிராமணர்களுடன் பெரியார் எழுதுகிறார், இந்த பிராமணர்களுடன் அவர் திரியும் போது மகாத்மா வந்தாலும் டாக்டர் வீட்டில் தான் இறங்குவார், தேசபந்து தாஸ் வந்தாலும் டாக்டர் வீட்டில் தான் இறங்குவார், இன்னும் யார் வந்தாலும் டாக்டர் வீட்டில் தான் இறங்குவார்கள். இப்போது இந்த பிராமணர்களுக்கு அவருடைய வீடு அதிகார வர்க்கத்தார் வீடாய்விட்டது. டாக்டர் நாயுடு அவர்கள் செய்த குற்றம் தான் என்ன? இவ்வளவு ஆதரித்தும் கூட, ஜஸ்டிஸ் கட்சியை திட்டி திட்டி எழுதியதற்கு பிறகும், சுயராஜ்ய கட்சியை ஆதரித்து எழுதியதற்கு பிறகும் ஏன் நாயுடு அவர்கள் வீட்டிற்கு போகாமல் நின்றார்கள் என்றால் தந்தை பெரியார் 2 சம்பவங்களை குறிப்பிடுகிறார். இரவு பகலாய் சுயராஜ்ய கட்சியை ஆதரித்தும் ஜஸ்டிஸ் கட்சியை பிராமணர்களின் ஆசை தீர திட்டியும் கூட தேவஸ்தான சட்டத்தை ஆதரித்ததற்காகவும் குருகுல புரட்டுக்களை வெளியிட உதவியாய் இருந்ததற்காகவும் அவரை குற்றவாளியாக்கி அவரோடு உறவு கொண்டிருந்த அத்தனை பேரும் அவரை இன்றைக்கு தனித்து விட்டிருக்கிறார்கள் என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார். அப்போ ஒரு பார்ப்பனர் அல்லாதார் வீட்டிற்கு, ஆம், அந்த பார்ப்பனர் அல்லாத ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு அத்தனை பேரும் வந்தார்கள். அவரை அதிகாரத்திற்கு பக்கத்தில் கூட்டி போனார்கள். எப்படி கூட்டி போனார்கள் என்றால், அந்த சரத்குமார் படத்துல யானை மேல ஏத்துற மாதிரி தான், நல்லா இருந்துச்சா இறங்கு அப்படின்னு இறக்கி விடுற மாதிரி, பாப்பான் புகழ் பாடுறியா, மேல ஏறு, என்னது பாப்பானை திட்டுறா, இறங்கு முதல்ல, அந்த யானை காலு கீழே போட்டு அவனை மிதிக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனர் அல்லாதவர்களை எப்படி குச்சியில் கேரட்டை கட்டி ஏமாற்றுவார்களோ அதே போல பார்ப்பனர் அல்லாதவர்களை ஏமாற்றுகின்றது இந்த சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவர்களும் பார்ப்பனர்களும் என்று தோலுரித்து காட்டியவர் தந்தை பெரியார் தான். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுல அவர் குறிப்பிடுறது 2 சம்பவங்கள். ஒன்னு சேரன்மாதேவி குருகுல போராட்டம், அதற்கு டாக்டர் வரதராஜன் அவர்கள் துணையாக இருக்கிறார். 2வது தேவஸ்தான சட்டம். அது என்ன தேவஸ்தான சட்டம்? HRNC ஆக்ட் என்று நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை சட்டம். பனகலரசர் கொண்டு வருகின்ற அந்த சட்டத்தை ஆதரித்து பலரும் பேசுகிறார்கள். அதை ஆதரித்தார் என்பதற்காக அவர் விரட்டப்படுகிறார். இப்போ பனகலரசர் கொண்டு வந்த அந்த HRNC சட்டம் நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை எட்ட போகிறது. 100 ஆண்டுகளை எட்ட போகின்ற அந்த HRNC ஆக்ட் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நிலையை சந்தித்ததோ இன்றைக்கும் அதே நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பனகலரசர் அவர்கள்
அறநிலையத்துறை சட்டம், தேவஸ்தான சட்டத்தை கொண்டு வரும்போது அவர் ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி செய்கிறார். என்ன முயற்சி செய்கிறார் என்றால், திருப்பதி தேவஸ்தான நிதியிலிருந்து குடியரசு 7 1925 12/7/1925 தந்தை பெரியார் எழுதுகிறார். திருப்பதி தேவஸ்தான நிதியில் இருந்து சந்திரகிரியில் சர்வகலாசாலையை ஏற்படுத்த போவதாக சமீப காலத்தில் தமது அபிப்பிராயத்தை பனகலரசர் வெளியிட்டதை கேட்டதும் இந்த சட்டத்தின் விரோதிகள் அவர் மேல் சீறி விழ ஆரம்பித்து விட்டார்கள். 63வது சட்டம் இப்படி சொல்லுகிறதே, 76வது சட்டம் அப்படி சொல்லுகிறதே என்று சில பத்திரிகை நிருபர்கள் நாளுக்கு நாள் குவிந்து கொண்டே இருந்தார்கள். சர்வகலாசாலை, அதாவது பல்கலைக்கழகம் ஏற்படுத்துவதை காட்டிலும் திருப்பதி கோயில் கோபுரத்தையும் ஏழுமலை படிக்கட்டுகளையும் ஏன் பழுது பார்க்கவில்லை என்று அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். இந்த விதண்டாவாதக்காரர்கள் இவ்வளவு நாள் எங்கு பதுங்கி கிடந்தார்களோ தெரியவில்லை. தேவஸ்தானத்திற்கு திருப்பதிக்கு 17-18 லட்சம் ரூபாய் வருஷ வருமானம் வருகிறது. அதில் செலவு 7-8 லட்சம் ரூபாய் போக 10 லட்சம் ரூபாய் மிஞ்சுகிறது. அப்படி 10 லட்சமாக மிஞ்சி 40 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கிறது. அதை வைத்து ஒரு பல்கலைக்கழகத்தை சந்திரகிரியில் நிறுவுவதற்கு பனகலரசர் முயற்சி செய்கிறார் என்று கேட்டவுடன் அது எப்படி அதை கட்டலாம் என்று கொந்தளித்தார்கள். அப்படி கொந்தளித்த அதே கூட்டத்தினர் 2021 ஒரு கேஸ், நவம்பர் மாதம். என்ன வழக்கு என்றால், இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிதாக கல்லூரிகள் துவங்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை பெறுகிறார்கள். ஏன் கல்லூரிகளை திறக்கக்கூடாது? தமிழ்நாடு அரசு 10 கலை அறிவியல் கல்லூரிகளை நிறுவுவதற்காக அறநிலையத்துறையின் மூலமாக ஆணை பிறப்பிக்கிறது. அந்த கல்லூரிகளை நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்கிறது. 4 கல்லூரிகள் செயல்பாட்டிற்கு வருகிறது. இன்னும் 6 கல்லூரிகளுக்கான வேலை நடக்கிறது. இவன் போய் கேஸ் போடுறான். இந்த 6 பல்கலைக்கழகங்களை, இந்த 6 கல்லூரிகளை கட்டக்கூடாது என்று கேஸ் போடுறான். அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேஸ்ல அதாவது 6 கல்லூரிகள் கட்டக்கூடாது, அது போக தொடங்கப்பட்ட 4 கல்லூரிகளிலும் இந்து மத வகுப்புகள் தொடங்க வேண்டும். கல்லூரி தொடங்கிய 1 மாதத்திற்கு உள்ளாக மத வகுப்புகள் நடத்தவில்லை என்றால் கல்லூரிகளை தொடர்ந்து நடத்த முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லுகிறது. அப்ப அந்த அறநிலையத்துறை காசை யார் என்ன செய்ய வேண்டும்? அந்த அறநிலையத்துறை நிதியிலிருந்து ஒருவன் இன்னொருவனுக்கு கல்வி கற்பிக்க கூடாது. அப்படி கற்பித்தாலும் இந்து மத புராணங்களை தான் கற்பிக்க வேண்டும். சரி, கல்வி நிலையம் கட்டக்கூடாதா? விட்டுறலாம். என்ன பண்ணலாம்? கல்யாண மண்டபம் கட்டலாம். தமிழ்நாடு அறநிலையத்துறை அதையும் முடிவு செய்கிறது. கோயில் நிதியில் திருமண மண்டபங்கள் கட்டுவது என்று முடிவு செய்து வேலையை துவங்குகிறது. துவங்கும் போது ஜூன் மாதம் 2025 கடந்த மாதம் வழக்கு. என்ன வழக்கு? கோயில் நிதியில் திருமணங்கள் கட்டக்கூடாது. அதற்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா, அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் நிதியை நலிவடைந்த கோவில்களில் அறப்பணி மேற்கொள்ள பயன்படுத்தலாம். இந்து மதத்தை பரப்ப கல்வி நிறுவனங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், மருத்துவமனைகள் துவக்க கோவில் நிதியை பயன்படுத்தலாம். வணிக நோக்குடன் திருமண மண்டபம் அமைக்க கூடாது. அவன் தான் போன கேஸ்ல என்ன சொன்னா, அதான் இந்த கேஸ்ல அவன் என்ன சொல்றான், இந்து மதத்தை பரப்ப மற்றும் கல்வி நிறுவனங்களை தொடங்க அறநிலையத்துறை கோயில் நிதியை பயன்படுத்தி கொள்ளலாம், சட்டத்தில் இடம் இருக்கிறது. வணிக நோக்கத்துடன் திருமண மண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு கேஸ் போடுறான். போன கேஸ்ல தான் என்ன சொன்னா, கல்வி நிலையங்கள் கட்டக்கூடாதுன்னா. இந்த கேஸ்ல என்ன சொன்னா, கல்வி நிலையம் கட்டலாம், திருமண மண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த கோயில் காசுல கல்யாணமும் பண்ணக்கூடாது, கல்வியும் வழங்கக்கூடாது, கருமாதியாவது பண்ணலாமா கூடாதா அப்படின்னு யாராவது ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திடம் கேட்டு நமக்கு நல்ல தீர்ப்பை வாங்கி தருவார்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்வி கொடுக்கக்கூடாது, வேற என்ன செய்யலாம்? இறுதிச் சடங்கு செய்வதற்கு அந்த காசு தருவீங்களா? அப்ப அந்த கோயில் அந்த காசை குவித்து வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய்? கோயில்களை அறநிலையத்துறையிடமிருந்து மீட்க வேண்டும் என்று ஒரு பக்கம் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறாய் அந்த நிதியை? அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. அது அப்படியே இருக்கணும். அது தெய்வ சொத்து, அதை தொடக்கூடாது. அது தெய்வ சொத்து, தொடக்கூடாது என்றால் அந்த தெய்வம் யாருக்குத்தான் தெய்வமாக இருக்க போகிறது? ஒருத்தனுக்கு படிக்க கூடாது. சரி, சோறு போடலாமா? அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் கோயில்களில் சிறப்பன்னதானம் ஒருத்தர் செய்கிறார், யாரோ செய்கிறார்கள், வச்சுப்போம். கேஸ் என்ன கேஸ்?
ஒரு கடவுள் நிந்தனையாளர் பெயரில் நீங்கள் கருமாதி சோறு, இந்த சோறு போடுவதா, அன்னதான சோறு போடுவதா, அதை எச்ராஜா கருமாதி சோறுன்னு எழுதுறான். அவர் யாரானாலும் இருக்கட்டும், அவர் பேர்ல ஒருத்தன் சோறு தானே போடுறான். அந்த சோறு போடுறதுக்கு கோயில் ஒரு இடம். சோத்துக்கு ஏதுடா சாமி? 10 நாள் ரூம்ல போட்டு அடைச்சிட்டு 11வது நாள் வெளியே திறந்து விடு. அவன் கருவறைக்கு போறானா சமயக்கட்டுக்கு போறானான்னு? பசிச்சவனுக்கு யார் பேர்ல அன்னதானம் போட்டா என்ன? நம்பிக்கை இருக்கிறவன் யாரோ ஒருத்தர் பேர்ல போடுறான். அப்ப போடுறவன் நம்பிக்கை இருக்கிறா இல்லையான்றதுதான் மேட்டரே தவிர போடுற பேர் யார் பேருன்றது உனக்கு என்ன பிரச்சனை? நான் என் கம்பெனி பேர்ல கூட போடுவேன், உனக்கு என்ன கேடு? இப்ப கம்பெனிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? எந்த கம்பெனி போய் திருப்பதியில உருண்டுகிட்டு இருக்கு 108 படிக்கட்டுல? அப்போ இப்படி சோறு போடக்கூடாது, கல்வி கொடுக்க கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த காசை கோயிலுக்குள்ளே வைக்கணும். எப்படி? என்னைக்காவது ஒரு நாள் ஆர்டிகிள் 26 பயன்படுத்தி அந்த கோயில் எங்க சொத்துன்னு நாங்க நிரூபிப்போம். அப்ப நாங்க வாரி சுருட்டுறதுக்கு சொத்து வேணுமோ இல்லையோ? எங்க நடந்தது? சிதம்பரம் நடராஜர் கோயில் அதுதான் நடந்தது. ஒரே ஒரு வருஷம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தது. 1 கோடிக்கு மேல வருமானம். அடுத்த வருஷம் கணக்காட்டுறான், பாப்பா கோயிலை மீட்டுட்டேன்ட்டு 300 ரூபாய் கணக்காட்டுறான். 1 கோடி எங்க இருக்கு? 0.1% கூட காட்ட மாட்டியா? அப்போ இதெல்லாம் எங்கு நகர்த்தி கொண்டிருக்கிறது? இதை பார்த்தவுடன் தமிழர்களுக்கு கோபம் வர வேண்டும் என்பதுதான் பெரியார் ஏற்படுத்திய அந்த சுயமரியாதை உணர்வினுடைய அடிப்படை. இன்றைக்கு சில திரைப்படங்கள்ல நம்ம பார்க்கிறோம். தந்தை பெரியார் குடியரசு இதழை நடத்தும் பொழுது அதனுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு, அந்த 1ஆம் ஆண்டு நிறைவுல அவர் சில விஷயங்களை குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, நம்மை பாராட்டி பல கடிதங்கள் வந்திருக்கின்றன, நம்மை விமர்சித்து 3-4 கடிதங்கள் வந்திருக்கின்றன. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், குடியரசின் தொண்டை பற்றி சிலாகித்து 300-400 கடிதங்களும், குற்றம் சுமத்தி 3-4 கடிதங்களும் கிடைத்திருக்கின்றன. ஒரு பத்திரிகைக்காரர் என்ன பண்ணணும்? வந்த லெட்டரை பூரா போட்டோ எடுத்து வரிசை அடுக்கி குடியரசை வாழ்த்தியவர்கள் விவரம் இதான போட்டிருக்கணும். இல்ல, சிலாக்கியமாய் எழுதியவர்களை பற்றி இதில் எழுதுவதற்கு இடம் இல்லை. எழுதினாலும் தற்புகழ்ச்சியாக முடியும் என்பதால் மனமும் இல்லை. ஆனால் குற்றம் கூறி எழுதியவர்கள் பற்றி விரிவாக எழுதுவதற்கு இதில் இடம் உண்டு. 4 பேர் தானே, 4 பேரை பத்தி நான் 40 பக்கம் கூட எழுதுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு முக்கியம். அதுலதான் நான் பேசுற அரசியல் இருக்கு. 4 பேர், ரங்கராம நாயக்கர், சுப்பிரமணிய ஐயர், ராஜரத்ன முதலியார், குப்புசாமி முதலியார், 4 பேர் நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஜஸ்டிஸ் கட்சி ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, காசு வாங்கிட்டு பண்றீங்க, இப்படி சில சார்ஜஸ் அவர் மேல வச்சு எழுதுறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இது எதுக்குமே பதில் சொல்ல, அது எல்லாத்தையும் இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு எழுதிட்டு, நமது பத்திரிகையை பற்றி நம்மிடம் நேரில் பேசுகிறவர்கள் சிலர் வந்தார்கள். ஐயா எல்லாம் சரிங்கய்யா, இப்போ நாங்களே சில சமயம் யூடியூப்ல தம்ப்நெயில் வச்சுட்டா நம்ம ஆட்கள் கால் பண்ணி, தோழர் இவ்வளவு கடுமையாக வைக்க வேண்டாம் தோழர், நம்ம தரத்தை நம்ம குறைச்சிக்க வேண்டாம் தோழர், தம்ப்நெயில்ல நீங்க இப்படிலாம் வார்த்தைகளை விட்டுறாதீங்க தோழர், நமக்கு ஒரு தரம் இருக்கு தோழர். பெரியார் அதுக்கு பதில் சொல்றாரு, எல்லாம் சரி, பிராமணர்களை திட்டுகிறீர்கள், அது போனாலும் போகட்டும், அதிக கடினமான வார்த்தைகளால் திட்டுகிறீர்கள், அது நம்ம பத்திரிகையின் யோக்கியதையை கெடுத்துவிடும், அதை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அப்படியா, வா, உன் கூட சேர்ந்து உனக்கு நல்ல பிள்ளையா இருந்து பிரிட்டிஷ்காரனை திட்டினானா? ஆமா திட்டினீங்க. திட்டும் போது பாப்பான் பூரா எனக்கு பட்டம் கொடுத்தான், வீரன்னு சொன்னானா? சொன்னான், எல்லாம் பண்ணானா? பண்ணான். அவன் ஒரு தப்பு பண்றான், அதை நான் திட்டுறேன். அப்ப என்ன சொல்றான்? பிராமணர்கள் குற்றத்தை எடுத்து சொல்லும் போது அதற்கேற்ற கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கும் போது பிராமண துவேஷி ஆகிவிடுகிறேன். கடுமையான வார்த்தைகள் என்றால் என்ன? வார்த்தைகளை பார்த்தால் போதுமா? குற்றம் செய்யும் ஆட்களையும் பார்க்க வேண்டாமா? அந்த குற்றத்தை பார்க்க வேண்டாமா? குதிரையை அடிப்பதானால், அதாவது அவர் பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டு இருந்தவர்கிட்ட வாண்டடா வம்பிழுக்கிறான். ஏன் சார் திட்டுறீங்கன்னு கேட்கிறான். ஏன் சார் திட்டுறீங்கன்னு கேட்கிறான். இல்லப்பா வேற வழி இல்லப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்ல அப்படிதான் திட்டுவேன்னு முடிச்சிருக்கலாம். வாண்டடா வாங்கி கட்டுறான். குதிரையை அடிப்பதானால் குரடாவை மேலே படும்படி லேசாக வீசினால் போதும். எருமையை அடிப்பதானால்
பெரிய தடியை எடுத்துத்தான் ஓங்கி அடிக்க வேண்டும். யானையை அடிப்பதாய் இருந்தால் கூர்மையான இரும்பு தடி, அதாவது அங்குசத்தை வைத்து குத்தத்தான் வேண்டும். ஐயா, நான் திட்டாதீங்கன்னு சொல்றதுக்கு வந்தேன். அப்போ அதுக்கு காரணம் சொல்கிறார். இவற்றை அறியாமல் பேசுவதில் என்ன பயன்? பிராமணர்களிடம் நமக்கு துவேஷமா? இல்லை. பிராமணர்களிடம் நமக்கு துவேஷம் இல்லை. அவர்கள் சூழ்ச்சிக்கு நமது நாட்டில் யோக்கியதை இருக்கும் வரை நமக்கு விடுதலை இல்லை என்பது நம்முடைய முடிவு. ஆகவே பிராமணர்களின் புன்சிரிப்பை எதிர்பார்ப்பதா, விடுதலையை எதிர்பார்ப்பதா என்றால் எனக்கு மக்கள் விடுதலை தான் முக்கியம். பார்ப்பனர்களை என்ன வார்த்தைகளால் சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தைகளால் தான் என்னால் சொல்ல முடியும். இன்னும் சொல்றார், அவர்களால் நமது குடி கெடுவது நமக்கு கடினமாய் தோன்றுவதில்லை. நான் அவனை திட்டுறது எவ்வளவு, அவனை திட்டுறேன், கடுமையா திட்டுறேன்னு சொல்றையே, அவனால உன் குடி கெட்டு போய் கிடக்கு. அவன் உன்னை வேசி மகன்னு சொல்லி திட்டுறான். கோயில்ல அர்ச்சனைன்ற பேர்ல உன்னை அசிங்க அசிங்கமா திட்டுறான். இப்ப நம்ம ஊர்ல திட்டுறதுக்கு பேரே அர்ச்சனை தான். வாத்தியார் இன்னைக்கு அர்ச்சனை பண்ணிட்டாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாத்தியாரு வார்த்தையிலேயே கொண்டுட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஏன் அந்த வார்த்தை அப்படி பயன்பாட்டுக்கு வந்தது? கோயில்ல ஒரு சூத்திரம் போனா சூத்திரன்னு மந்திரம் சொல்றான். அதாவது பொது இடத்துல கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நமக்கு சொல்றான். அவன் சாமி சந்நிதியில நின்று பேசுறான், அசிங்க அசிங்கமா பேசுறான். நான் இவரை இன்னாருக்கு கூட்டி கொடுத்தேன், இவரை இன்னாருக்கு வச்சுக்கிட கொடுத்தேன், நான் சொல்லல. இது எல்லாம் அம்பேத்கரும் சொல்லிட்டாரு, தந்தை பெரியார் சொல்லிட்டாரு, பல்வேறு வழக்குகள்ல மேற்கோள் காட்டப்பட்டு விட்டது. பல்வேறு பார்ப்பனர்களே அதுக்கு விளக்கமும் எழுதியிருக்கிறாங்க, பார்த்து படிச்சுங்க. அப்போ உள்ள நின்று இப்படி பேசுறான், அது உனக்கு அசிங்கமா தெரியல. நாம் முதலில் மரியாதையாகத்தான் நாமும் முதலில் எழுதினோம். ஆனால் அது சரியானபடி தைக்காததால் தைக்கும்படி எழுதுகிறோம். அதிலும் பிரயோஜனம் இல்லை. ஆதலால் நமது மக்களுக்கு தெரியும்படி எழுதுகிறோம். முடிக்கல. குடியரசு யாருடைய தயவுக்கோ முகஸ்துதிக்கோ சுயநல வாழ்வுக்கோ புகழுக்கோ நடத்தப்படுவது இல்லை. முடிக்கல. யோக்கியமாய் உண்மையாய் நடக்கக்கூடிய காலம் வரை நடக்கும். அவ்விதம் நடக்க அதற்கு யோக்கியதை இல்லையானால் தானே மறைந்து விடுமே அல்லாமல் மானம் கெட்டு விலங்குகளைப் போல உயிர் வாழாது என்று சொன்னவர் தந்தை பெரியார். இந்த வேலையை செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த வேலையின் மூலமாகத்தான் நீ எங்கே தவறு செய்கிறாய், எங்கே கோட்டை விடுகிறாய் என்பதை நான் சுட்டிக்காட்ட முடியும். நான் சுட்டிக்காட்டுவதற்கு கோபப்படுகிறாயே, அதை விட கேவலமான நிலையில் உன்னை வைத்திருக்கிறானே, அதற்கு உனக்கு ஏன் கோபம் வர மாட்டேங்கிறது என்பதுதான் தந்தை பெரியார் எழுப்பிய கேள்வி. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் 1926 நடக்குது. என்ன நடக்குதுன்னா, தென்காசி கோவில்ல அங்க இருக்கிற தேவஸ்தானம் ஒரு முடிவு எடுக்குது. என்ன முடிவு எடுக்குது? மந்திர உச்சாடனம் முடிந்ததற்கு பிறகு தேவாரம் பாடிவிட்டு பிறகு பிரசாதம் கொடுக்கலாம் என்று ஒரு முடிவை எடுக்கிறார்கள். இதுல என்ன கேடு? ஒன்னு என்ன சொல்லணும், நான் பாடணுன்னே பசிக்கும், நான் மட்டும் சாப்பிட்டு போறேன்னு சொல்லணும். பாடுறவங்க நின்று கேளுங்க, பாடாதவங்களை விட்டுருங்கன்னு சொல்லணும். இது யோக்கியன் செய்யும் செயல் இல்லையா? அவன் என்ன பண்றான்னா, அவ்வூர் பார்ப்பனர்கள் எல்லாம் ஒன்று கூடி பார்ப்பன ஸ்திரீகள், புருஷர்கள், குழந்தை குட்டிகள் சகிதம் யாரும் அந்த கோயிலுக்கு இனிமேல் போகக்கூடாது என்றும், சுவாமியை தரிசிக்க கூடாது என்றும், பரிகாரம் முதலிய வேலைகளை செய்யக்கூடாது என்றும். இது மட்டும் இல்ல, கோயில்ல தேவாரம் பாட சொல்லிட்டான், அதனால நான் கோயிலுக்குள்ள போக மாட்டேன்றது ஒண்ணு. அந்த சாமி நம்முடைய தெருவழியில் வந்தால் கதவை அடைத்துக் கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த பார்ப்பனர்கள் முடிவெடுத்திருப்பதாய் நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே மற்ற ஊர்களில் உள்ள பார்ப்பனர்களும் மற்ற கோவில்களோடும் சுவாமிகளோடும் இதே போன்ற ஒத்துழையாமை பகிஷ்கார இயக்கம் செய்துவிட்டு நமது தெய்வங்கள் செய்து விடுவார்களே ஆனால் நமது தெய்வங்களை பிடித்த சனியனும் நமது மதங்களை பிடித்த கிரகங்களும் அடியோடு ஒளிந்து யோக்கியமானதும் உண்மையானதும் ஆகிவிடும். 12/12/1926. அப்போ தந்தை பெரியார் வரிசையாக எல்லா நிகழ்வுகளின் மூலமாகவும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்றால், இவன் சொல்லுகின்ற சாத்திரத்திற்கு இவனே நேர்மையானவன் கிடையாது. இவன் சொல்லுகின்ற புராணங்களின்படி இவனே வாழ்வது கிடையாது. அவன் நம்மை ஏமாற்றுவதற்காக கதை கதையாக அளந்து விட்டு கொண்டிருக்கிறான். இதெல்லாம் சித்திரபுத்திரன் உரையாடல் நடத்துறாரு. எப்படி உரையாடல் நடத்துறாரு? சிவனும் பார்வதியும் பேசுறாங்க. இன்டெலிஜென்ஸ் தோழர்களுக்கு புத்தகம் இருக்கு, சித்திரபுத்திரன் கட்டுரைகள்.
அதுல அவர் என்ன சொல்றாரு, சிவனுக்கும் பார்வதிக்கும் உரையாடல். என்ன உரையாடல்? பார்வதி, பிராணநாதா, இந்த மாதிரி மேல கருடன் பறந்து போகும்போது கன்னத்துல போட்டு இருக்கிறான் எல்லாரும், என்னன்னு எனக்கு புரியல, அது நம்மளை விட சின்ன சாமி இல்ல, அதனால அதோட வாகனத்தை முதற்கொண்டு கும்பிடுறாங்க. அப்படியா? ஒரு சின்ன சாமியோட வாகனத்தையே இப்படி கன்னத்துல போட்டு கும்பிடுறாங்களே, நீங்க பெரிய சாமி தானே, உங்க வாகனம் எரும மாடு போகுது, அந்த எரும மாட்டை காளமாடு போகுது, அந்த காளமாட்டை கும்பிடாட்டியும் பரவாயில்ல, அடிச்சு குழம்பு வச்சு தின்றுறான், அடிமாடா வித்துறான், ஏர் பூட்டி உழுவுறான், இப்படி பண்றானே, இது நியாயமா? ஐயோ, உனக்கு புரிய வைக்க முடியாது போலயே, சரி விடுங்க பிராணநாதா, இதையாவது விட்டுறான், ஏர் ஓட்டிட்டு விட்டுறான், நம்ம மூத்த பையனோட வாகனம் எலி, இதையாவது சாப்பிடுறான், அதை அடிச்சு கொன்னு வீசிடுறான் மயிலாட் அப்படின்னு அந்த அம்மா கதறாங்க. ஐயோ, இவங்களுக்கு புரிய வைக்க முடியல. இப்படி போது அந்த உரையாடல் போய்கொண்டே இருக்கிறது. இன்னொரு இடத்துல சைனாவை பற்றி எழுதுறாரு ஐயா. அது 2 பேர் பேசுறாங்க. ஐயா, நீங்கள் சைனாவுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு சைவமாக மாறிட்டீங்களாமே. ஆமாப்பா, நான் சைவமாக மாறிட்டேன். என்ன சொல்றீங்க, ஏன் இந்த திடீர் முடிவு? அப்ப என்னெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்க, என்னெல்லாம் சாப்பிட மாட்டீங்க? நான் 2 கால் விஷயங்கள்ல சைக்கிள், மோட்டார் பைக் இதையும், 4 கால் விஷயங்கள்ல கார், லாரி, பஸ் இவற்றையும், பறப்பவற்றில் விமானம், ஏவுகணை உள்ளிட்டவற்றையும், நீந்துவனவற்றில் கப்பல், நீர்மூழ்கி உள்ளிட்டவற்றையும் தவிர எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். நான் செய்வோம். சாப்பிடக்கூடியது சைவம் அப்படின்னா, சாப்பிடக்கூடாதது அசைவம் அப்படின்னு பொருள்படும்னா, இதெல்லாம் தான் சாப்பிடக்கூடாது. இப்போ அண்ணனை நிப்பாட்டி பைக்கை கொடுங்க நான் சாப்பிடணும்னு கேட்டோம்னா அது அபத்தம். அதை நம்ம யாரும் கேட்கல. இப்படி கலாய்க்கிறாரு. அப்போ பெரியார் கடுமையான வார்த்தைகளால் எந்த அளவுக்கு பேசுகிறாரோ, அதே போல ரொம்ப இலக்கிய நயம்பட பல்வேறு விஷயங்களில் ரொம்ப ஜாலியான உரையாடலை அவருக்குள்ளேயே அந்த உரையாடலை நடத்திக்கிறார். சித்திரபுத்திரன்றது வேற யாரும் இல்லை, பெரியாரே புனைப்பேரில் எழுதுகிறார். அந்த புனைப்பேரில் அவரே கட்டுரைகளை எழுதுகிறார், உரையாடல் நடத்துகிறார். சிவனுக்கும் பார்வதிக்கும் உரையாடல் நடத்துகிறார், காக்கைக்கும் குருவிக்கும் உரையாடல் நடத்துகிறார். காக்காவும் குருவியும் பேசிக்கிறது. ஏ காக்காவே, இந்த பாப்பானை போய் உயர்ந்தவன்னு சொல்றியே, உனக்கு ஏதாவது மண்டையில் இருக்கா? ஏம்மா, அவங்கெல்லாம் அறிவானவங்க தானே, நீ இப்படி ஏம்மா பேசுற? அதெல்லாம் கிடையாது, விளக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்காவுக்கு குருவி விளக்கம் சொல்லுது. அப்போ இப்படி என்னென்ன வகைகளில் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அன்னென்ன வழிகளில் எல்லாம் தந்தை பெரியார் அதை செய்தார். இதெல்லாம் ஆதரவு. எதிர்ப்பு வரணும்ல. எதிர்ப்பு வரலன்னா, அந்த எதிர்ப்பு வரல அப்படின்னா அவர் பெரியாரே கிடையாது. பெரியாரே சொன்னதுபடி நீ ஒன்ன செய்யற அப்படின்னா அவன் திட்டணும், அவன் திட்டலன்னா நீ ஏதோ தப்பு பண்ற, உன்னே நீ திருத்திக்க, இல்லைன்னா நீ வேலை பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ எதிர்ப்பு வருகிறது. எப்படி எதிர்ப்பு வருகிறது என்றால், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. என்ன மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா, நீ பிற்போக்கான ஒரு படத்தை எடுத்து வித்துற முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர்ல ஓட்டுவான், படத்தை மக்கள் ஓட்ட மாட்டான். எவ்வளவு சிறப்பான படங்களாக இருந்தாலும் ஒரு 2-3 விஷயங்களை உள்ள வைக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க. என்னென்ன? இந்த இந்தி திணிப்பை எப்படியாவது எதிர்க்கணும், ஹிந்திக்காரனை வச்சு அவனை மட்டம் தட்டுற மாதிரி ஒரு காமெடி பண்ணணும், அது இல்லை நம்ம நோக்கம். ஹிந்தியை எதிர்ப்பது. அப்ப இந்தியை எப்படியாவது எதிர்க்கிற மாதிரி ஒரு சீன் வைக்கணும். ஏன்? செல்லிங் பாயிண்ட். இந்த முற்போக்காளர்கள் அப்புறம் தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு செல்லிங் பாயிண்ட். இன்னொரு பக்கம் என்ன பண்றான்? தீண்டாமை, அதை ஆதரிக்காம எல்லாரும் போலாமே, எல்லாருக்கும் சமந்தானே அப்படின்ற ஒரு வசனம். நம்ம அது ஒரு ஷார்ட்ஸ் வேல்யூ இல்லையா? ஒரு 20 நாள் அது ஷார்ட்ஸ்ல சுத்தும். இப்ப நம்ம இதை வைத்தார்களே என்று சந்தோஷம் அடைந்து அந்த படத்தை பார்ப்போம் இல்லையா? இது ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட் இன்றைக்கு இருக்கிறது என்றால் இதை உருவாக்கியவர் தந்தை பெரியார் தான். இந்தியா முழுவதும் முற்போக்கான படங்கள் எடுத்து வட இந்தியாவால் விரட்டி அடிக்கப்பட்ட படங்கள் தமிழ்நாட்டில் ஓடும். இந்தியாவில் இருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம், அதாவது இந்தியாவில் எதெல்லாம் பேசினா ஓடாதோ அதெல்லாம் பேசினா இங்க ஓடும். அப்படி இந்த மதிப்பை, சந்தை மதிப்பை பெரியார் உற்பத்தி செய்கிறார். எப்படி? அதை அவரே எழுதுகிறார். 5/5/1929 25 தொடங்கி 4வது ஆண்டு நிறைவில் எழுதுகிறார். குடியரசுக்கு விளம்பரம் கொடுத்திருப்பவர்களிடம் சென்று, குடியரசுக்கு விளம்பரம் கொடுக்க கூடாது, உங்களுடைய செல்வாக்கை செலுத்தி பலவந்தம் செய்து குடியரசுக்கு விளம்பரம் கொடுக்காதீங்க, கொடுக்காம இருந்தீங்கன்னா நான் என் பத்திரிகையில ஓசியில விளம்பரம் பண்ணி தரேன், உங்க விளம்பரத்தை நான் அமெரிக்காவுக்கு கொண்டு போறேன், ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போறேன், ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போறேன், எங்கவா இருக்கிற எல்லா இடத்துக்கும் உங்க விளம்பரத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம்னா நீங்க தயவு செய்து, அவன் விற்கிற ஊதுபத்தி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண போறான், இவன் போய் பேசுறான். ஆனாலும்
குடியரசுக்கு வந்த விளம்பரங்களின் எண்ணிக்கை குறையவில்லை. அன்றைக்கு இருந்த மக்கள் தொகையில் 3-7% பேர் தான் நன்கு எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தொடங்கிய முதலாவது ஆண்டில் 2000 பிரதிகள், இரண்டாவது ஆண்டில் 4500 பிரதிகள், மூன்றாவது ஆண்டில் 7000 பிரதிகள், நான்காவது ஆண்டில் 9500 பிரதிகள் என்று ஆயிரக்கணக்கான பிரதிகளை விற்று தீர்த்தது குடியரசு. சரி, இதெல்லாம் குடியரசு வித்து தீர்த்தது இருக்கட்டும். குடியரசை ஆதரிப்பதற்காக பல பத்திரிகைகள் இயங்கின. பட்டியல் போடுகிறார். அதே இதல்ல நமக்கு உதவியாக இருக்கும் குமரன், நாடார்குலமித்திரன், தமிழன், முன்னேற்றம், விஸ்வநேசன், சுயமரியாதை தொண்டன், லட்சுமி, ரிப்போர்ட், திராவிடன், முத்தமிழ்நாட்டின் பள்ளி உதயம், பிரசண்ட மகாவிகடன், மலையாள மொழி பத்திரிகைகளாகிய சகோதரன், மிதவாதி, தேசாபிமானி இவையெல்லாம் சேர்ந்து சுமார் 40,000 சந்தாதாரர்களை கொண்டு நமக்காக உழைத்து வருகிறார்கள். குடியரசு நேரடி விற்பனை 10,000 சந்தா என்றால் குடியரசை ஆதரித்து வந்தவர்களுடைய சந்தாக்கள் 40,000. ஆக 4வது ஆண்டில் 50,000 பிரதிகளை ஒட்டி குடியரசு விற்று கொண்டிருந்தது. இதுதான் தந்தை பெரியார் தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது. என்ன கொடுத்தார்? அதில் அந்த தட்டில் வைத்து அவர் கொடுத்த அந்த நொங்கு என்ன? அதுதான் இன்றைக்கு நாம சொல்றோம் இல்லையா, சில விஷயங்களை சொல்லும் போது தமிழை ஒத்துக்க மாட்டான் சார், பாப்பான் தான் உயர்ந்தவன் சார், தமிழை ஒத்துக்க மாட்டான் சார், அவன் சாதி வெறியனா இருந்தா கூட பாப்பா எனக்கு மேலன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான் சார் அவன் அப்படின்னு சொல்றோம். இந்தி திணிப்பு அதெல்லாம் இங்க எடுபடாது சார், அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது சார். மதுரையில முருகன் மாநாடுன்னு ஒன்று நடந்துச்சு, முருகன் பக்தர்கள் மாநாடுன்னு. நம்ம தோழர்கள் அவங்க இன்னைக்கு வேற இடத்துல கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. அன்பகத்தில் ஒரு கூட்டம் நடக்குது, அங்க பேசுறாங்க. அரவிந்த் மற்றும் சதீஷ் செல்லதுரைன்னு 2 ஊடகவியலாளர்கள் நம்ம கரிகாலனுடைய ட்ரைப்ஸ் சேனல்லையும் நம்ம மகிழ்நன் கசீப் அவர்கள் நடத்துகின்ற அரண்சை சேனல்லையும் இருக்கிறவங்க அங்கே போயிருந்தாங்க. போயிட்டு அவங்க வந்து கொடுக்குற காட்டுற ஃபுட்டேஜ், அவன் வந்து கழுத்தில் காவி துண்டு போட்ட ஒரு சங்கி. அவன் வந்தது எதுக்குன்னு கேட்டால் சாமி கும்பிட வந்தேன்னு சொல்கிறான். சாமி கும்பிட்டு என்ன செய்ய போகிறீங்க? மதத்தை காப்பாற்ற போகிறேன். ஆனால் கலவரம் வந்துடும் சொல்கிறாங்களே சார், அது தப்பு சார். அவன் சங்கி, அவன் சொல்கிறான் கலவரம் கூடாது சார், அது தப்பு. நம்ம என்னன்னாலும் பேசலாம் சார். ஒருத்தர் எப்படி சார் அடிக்கிறது? நாளைக்கு அவர் பிரியாணி கொடுப்பாரு, நான் சாப்பிடுவேன், நான் பலகாரம் கொடுப்பேன், அவர் சாப்பிடுவாரு, அது தப்பு சார். அவன் சங்கி. அவன் எதுக்கு சங்கியா இருக்கானே தெரியாம சங்கியா கூட்டு போய் உட்கார வச்சிருக்கான், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. இப்படி ஒரு பொது புத்தி இங்கே உருவாவதற்கு தந்தை பெரியார் தான் அடித்தளத்தை உருவாக்கி தருகிறார். அவரே சொல்லுகிறார், குடியரசினுடைய இதழ்களில் அவர் சொல்லுகிறார். இது போலவே கல்யாண முறையிலும் சாதாரணமாய் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சீர்திருத்தமும் கலக்கும் மன உணர்ச்சியில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக ஆவலும், பெண்ணுரிமையில் ஆண்களை விட அதிகமான உரிமை பெண்களுக்கு வேண்டும் என்று பெண்களே கருதத்தக்க வண்ணமும் ஆண்கள் சிறிதும் ஆட்சேபிக்க முடியாமல் தலை குனிந்து ஒப்புக்கொள்ள வேண்டியது தானே தவிர வேறு எந்த உணர்ச்சியையும் அவர்களிடம் வெளிப்படுத்த முடியாது. குடியரசு தொடங்கிய 2வது வருஷம் 3வது வருஷத்துல சொல்றாரு, இனி எந்த ஆம்பளையும் பொம்பளைக்கு உரிமை கிடையாதுன்னு பொதுவெளியில் பேச மாட்டான். அவன் வாயை பொத்தி கொண்டு தலை குனிந்து போனாலும் போவானே தவிர அவன் வாயை திறக்க மாட்டான். ஏன் திறக்க மாட்டான்? பெரியார்னா பயம். அந்த பூதம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். சாமி கண்ணை குத்துமான்னு தெரியாது, அந்த தடி மண்டையிலே அடிக்கும். எப்படிரா நீ பேச போச்சு அப்படின்னு 4 பேர் நிற்பான், சட்டையை பிடிப்பான். அந்த பயம் அவர்களுக்கு வந்தது. ஆக இப்படி பேசிக்கொண்டிருந்த பார்ப்பனர்களை எல்லாம் கையையும் காலையும் கட்டி வாயை மூடி உட்காரா என்று உட்கார வைத்தவர் தந்தை பெரியார். அந்த இடத்தில் தந்தை பெரியார் நமக்கு சில விஷயங்களை எச்சரிக்கையாக விட்டு செல்லுகிறார். என்ன எச்சரிக்கைகளை விட்டு செல்லுகிறார் என்றால், குடியரசினுடைய முதல் சில இதழ்களில் சில ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது வீரையன் அப்படின்ற நபரை பற்றி நிறைய குறிப்புகள் வருகிறது. எந்த இடத்துலையும் அந்த வீரையன் என்ற நபரை விமர்சிக்கவே இல்லை. ஆர் வீரையன் அப்படின்றவர், அவர் யாரு அப்படின்னா ஒரு ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர், கோவை பகுதியை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த ஆர் வீரையன் அவர்கள் அன்றைக்கு மாகாண சட்டசபைக்கு நியமன பிரதிநிதியாக போறார். 2 பேர், ஒன்னு இவர், இன்னொரு பக்கம் MC ராஜா. அப்ப வீரையனை பத்தி பெரியார் எழுதும் பொழுது வீரையன் சில சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிறார். அந்த சட்ட திருத்தங்களை வைத்து பெரியார் தன்னுடைய இதழில் அந்த சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக பார்ப்பனர் அல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா,
கிராம பஞ்சாயத்து மெம்பர்கள் ஸ்தானத்திற்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து சில பிரதிநிதிகளை சர்க்கார் நியமிக்க வேண்டும் என்று அவர் ஒரு சட்ட திருத்தத்தை கோருகிறார். இதற்கு தேர்தல் மூலமாக தீண்டாதார் என்போர் ஸ்தானம் பெற முடியாமல் இருக்கிறபடியால் முனிசிபாலிட்டி, ஜில்லா, தாலுகா போர்டுகள் போல கிராம பஞ்சாயத்து சபைக்கும் தாழ்த்தப்பட்டோர் நியமனம் கிடைத்தால் ஸ்தானம் பெற முடியும், இல்லாவிட்டால் அவர்களுக்கு அங்கு இடம் கிடைக்காது என்பதை அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு தந்தை பெரியார் இப்ப அவருடைய கருத்தை சொல்றார். ஆதலால் சட்டசபையில் இருக்கும் பிராமணர் அல்லாதவர் யாவரும் இதை ஆதரித்து அந்த வகுப்புக்கு உண்டான நியாயமான உரிமையை அளிக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்க வேண்டும்படியும் கேட்டுக்கொள்ளுகிறோம். அடுத்து கொடுப்பதுதான் நமக்கான செய்தி. இம்மாதிரி நாம் ஒவ்வொரு வகுப்பாரின் உரிமைகளையும் அவர்களுக்கு அளித்து எல்லாரும் சமம் என்கின்ற தத்துவத்தை முதலில் நிலைநிறுத்தி விட்டோமே ஆனால் நமது சர்க்கார் கூட யோக்கியமாய் நடந்து கொண்டால் ஒழிய இந்தியாவில் வாழ முடியாது என்ற நிலைமையை ஏற்படுத்தி விடலாம். வகுப்புரிமை பிரச்சாரத்திற்கு எப்போது பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லாம் உடன்பட்டு ஒன்றுபடுகிறார்களோ அப்போதுதான் அரசுக்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த பயம் எப்படிப்பட்ட பயமாக இருக்கும்? இந்தியாவில் யோக்கியமாய் வாழ முடியாதவனால் வாழவே முடியாது என்கின்ற நிலை ஏற்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி, அந்த வழி வகுப்புரிமை. அந்த வகுப்புரிமையை சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தேசிய அளவில் ஒரு அரசியல் அலையாக ராகுல் காந்தி பேசத் தொடங்கி இருக்கிறார். ராகுல் அவர்கள் பேசியதற்கு பிறகு பெரியார் என்ன சொல்றாரு? இந்த உணர்ச்சியை எல்லாருக்கும் தூண்டிவிட்டு விட்டால் கவர்மெண்ட்டுக்கு பயம் வந்துடும், நாம யோக்கியமா நடக்கணும் அப்படின்னு. அப்போ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவன் யோக்கியமா வாழ்றானோ இல்லையோ, யோக்கியமாக வாழுவது போன்ற தோற்றத்தையாவது அவன் காட்ட வேண்டும் என்று நினைத்தால் ஒழிய அவனால் இங்கு ஆட்சி செய்ய முடியாது. அதனாலதான் நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம் சாமின்னு வந்து நிற்கிறான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், திரு வீரையன் அவர்களுடைய சட்ட திருத்தங்களை சொன்னேன் இல்லையா, அப்படி சொல்லும் போது பெரியார் அங்க குறிப்பிடுகிறார், கிறிஸ்தவர் வகுப்புவாரி உரிமை கேட்பதை எதிர்க்க திரு குழந்தை போன்றவர்களையும், மகமதியர் வகுப்புவாரி உரிமைகளை கேட்பதை எதிர்க்க ஜனாப் ஷாபி மகமது, ஜனாப் ஹமீத் கான் போன்றவர்களையும், பிராமணர் அல்லாத இந்துக்கள் வகுப்புவாரி உரிமை கேட்பதை எதிர்க்க திரு வி கல்யாண சுந்தர முதலியார் போன்றவர்களையும் அவர்கள் கையில் வைத்திருப்பதால் அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனாலும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் வேண்டாம் என்பதும் அந்தந்த வகுப்பு மகாநாடுகளுக்கு தான் பாத்தியப்பட்டதே தவிர ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரால் சுவாதீனப்படுத்தி கொண்ட தனிப்பட்ட ஒரு சிலர்களுக்கு அல்ல. அதாவது யாரெல்லாம் எந்தெந்த வகுப்புகள் எல்லாம் தங்களுடைய உரிமைகளை கேட்டு போராட வருகிறார்களோ அந்தந்த வகுப்பை சேர்ந்தவர்களை வைத்தே இந்த உரிமை நமக்கு வேண்டாம் என்று பேச வைக்கின்ற வித்தையை கற்றுவத்தவர்களாக பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். அதை நாம் எதிர்க்க வேண்டும். அதே வீரையன் இன்னொரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார். கேட்கிறார், என்ன கேட்கிறார் அப்படின்னா, பொது இடங்களில் அனைவரும் நடமாட உரிமை உண்டு, அந்த உரிமையை மறுப்பவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம் போட வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்தில் கொண்டு வரார். கொண்டு வருவதை பார்ப்பனர்கள் எதிர்க்கிறார்கள். பெரியாருக்கு செய்தி வருகிறது. உடனே வந்து இதை தோற்கடிப்பதற்கு பார்ப்பனர்கள் வேலை செய்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாதவர்கள் அதை ஆதரிப்பதற்கு, அதாவது பார்ப்பனர்களை ஆதரிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும் என்கிறார். அடுத்த செய்தி வருது, சட்டம் நிறைவேறியது. பொது இடங்களில் யாராவது நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தினால், இவர் இன்னார், இவர் நுழையக்கூடாது என்று தடுத்தால் அவருக்கு 100 ரூபாய் அபராதம் என்கின்ற சட்டம் நிறைவேறிவிட்டது என்று செய்தி வருகிறது. அப்படி வந்ததற்கு பிறகு பெரியார் என்ன சொன்னார் என்றால், இப்படி வந்து இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. வீரையன் திருத்தம் ஏற்கப்பட்டதாக செய்தி கிடைக்கிறது. ஆனால் பார்ப்பன வக்கீல்களும் நீதிபதிகளும் இந்த சட்டத்தை வைத்துக் கொண்டு அதை கொண்டு வந்தவருடைய எண்ணப்படி பலன் கிடைக்க சம்மதிப்பார்களா? அவர்களுடைய சட்ட அறிவு இந்த சட்டத்தை உயிருடன் இருக்க சம்மதிக்குமா? பார்ப்பனர்களுடைய அவன் கொண்டு வந்துட்டாரு, தாழ்த்தப்பட்டோர் இந்த தெருவில் நுழையக்கூடாது என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கு 100 ரூபாய் அபராதம் போட வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு விட்டது. கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு இது கொண்டு வரப்பட்டது சரி, ஆனா இதை ஏற்றுக்கொள்வதற்கு
அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த பார்ப்பனர்கள் அனுமதிப்பார்களா? அவர்களுடைய சட்ட அறிவு இதை செயல்பட அனுமதிக்குமா? இதுதான் இன்றைக்கு தமிழன் தன்னுடைய திசை வழியை அறிந்து கொள்வதற்கான வழிகாட்டி. இதை கொண்டு வருவது முக்கியம் அல்ல, இதை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பது முக்கியம். அந்த செயல்பாட்டில் பார்ப்பனர்கள் ஒரு சிறிதும் தலையிடாதபடிக்கு அல்லது பார்ப்பனியம் எட்டி பார்க்காதபடிக்கு இதை நாம் கையாள வேண்டும் என்கின்ற உணர்ச்சியை நமக்கு கொடுத்தவர் தந்தை பெரியார். அதை குடியரசில் எழுதி குடியரசுக்கு ஆதரவான சண்டாதாரர்களை திரட்டி குடியரசு இதழ்களை ஆதரிக்கக்கூடிய பல்வேறு இதழ்களை ஆதரித்து இதன் மூலமாக பல லட்சக்கணக்கான வாசகர்களை சென்றடைந்து இந்த பொது உணர்ச்சியை அவர் ஏற்படுத்தினார். இந்த குடியரசு அப்படின்றது இதழ். இந்த இதழை ஒரு இடத்துல அச்சிடணும்ல, அந்த அச்சிடுகின்ற அச்சகத்துக்கு பேர் என்ன வைத்தார் தெரியுமா? ரொம்பலாம் யோசிக்கல. அவருடைய நோக்கத்தை பேரா வச்சிருவார். அவர் எப்பயுமே அவருடைய நோக்கம் தான் பேரா மாறும், புத்தக தலைப்புல இருந்து எல்லாமே. குடியரசு இதழ் தொடங்கப்பட்டதற்கான காரணம் என்ன? உண்மையை சொல்ல வேண்டும். போர்டு அச்சகத்துக்கு பேர் உண்மை விளக்க அச்சகம். அச்சகத்துக்கு பேரே உண்மை விளக்கம் அச்சகம் தான். உண்மையை சொல்லுவதற்காகத்தான் இந்த இதழ் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர நான் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டேன், அதனால் என்னுடைய இதழை உங்களால் மண்ணள்ளி போட்டு மூட முடியாது என்று சொன்னார். இந்த உணர்வை தந்தை பெரியார் ஊட்டியதுதான் இன்றைக்கும் தமிழர்களாக வாழுவது. அதுல ரொம்ப நிறைவாக சில கருத்துக்களை மட்டும் சொல்லி ஒரு 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரு முக்கியமான செய்தி, என்ன செய்தி என்றால், அதாவது மீனாட்சி அம்மன் கோவில் அப்போ தாழ்த்தப்பட்டோர் நாடார்கள் நுழைவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு மறுக்கப்பட்டிருந்த காலம். அப்படி மறுக்கப்பட்டிருந்த காலத்தில் அங்கிருந்த ஒரு ஐயர், அவருடைய பெயர் குப்புசாமி ஐயர் என்பவர் அந்த கோயிலுக்கு கவர்னர் கோஷினுடைய மனைவியை அழைத்து சென்று தரிசனம் காட்டுகிறார். சுவாமி தரிசனம் அந்த அம்மா பார்த்துட்டு வர்றாங்க. அப்ப தந்தை பெரியார் என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் வார்த்தையிலேயே, அந்நிய மதத்தவர் நமது மதத்தையும் சாமிகளையும் பார்த்து பரிகாசம் பண்ணுகிறவர், நமது மதத்துக்கு விரோதமாய் பிரச்சாரம் செய்து மதம் மாற்றி கொண்டிருப்பவர்களை ஆதரித்து அவர்களையெல்லாம் கோயிலுக்குள் கூட்டிட்டு போற. யாரு உன் மதத்துக்கு எதிரின்னு சொன்னியோ அவன், யாரு உன் மதத்தில் இருக்கிற ஆளுங்களை பூரா பண்ணுக்கு ரொட்டி கூட்டு போறான்னு சொன்னியோ அவன். ஆனா யாரை விடமாற்ற? இப்படிப்பட்ட ஒருவரை நமது கோயிலுக்குள் மரியாதை விருதுகளுடன் கூட்டிக் கொண்டு போய் காட்டி நற்சாட்சி பத்திரம் பெறுகிறோம். அதே கோவிலுக்குள் நமது நாட்டவர், நமது மதத்தவர், நமது தெய்வத்திலும் மதத்திலும் நம்பிக்கை கொண்டு கண்டு தரிசிக்க ஆசைப்படுகிறவர்கள், நமது நாட்டின் நலனையும் மதத்தின் நலனையும் சதாகாலமும் கோருகிறவர்கள், நீ கோயிலுக்குள் பிரவேசிக்க கூடாது, நீ தாழ்ந்த ஜாதி என்று உதைத்து தள்ளினாலும் உங்கள் மதத்தை விட்டு வேறு மதத்திற்கு போக மாட்டேன், உங்கள் சுவாமியை விட்டு வேறு சுவாமியை கும்பிட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மை விட்டு போகாமல் நம்மையே சதா சர்வகாலம் கெஞ்சுகிறவர்களை, நமது நாட்டின் நலனுக்கு உழைக்கிறவர்களாகிய ஒரு பெரிய சமூகத்தாரான நமது நாடார் சகோதரர்களை மாத்திரம் அதே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உன்னுடைய பணம் உதவும், உன்னுடைய பால் உதவும், உன்னுடைய பேரால் அறக்கட்டளை அர்ச்சனை செய்து பணம் வாங்கி பிழைக்கலாம், உன் வீட்டுக்கு சமீபத்தில் மீனாட்சி நின்று கொண்டு தீபாராதனை செய்யலாம், உன் மண்டபத்திற்கு மீனாட்சி மண்டப கட்டளை செய்து கொள்ளலாம். ஆனால் நீ மட்டும் கோயிலுக்குள் வரக்கூடாது, வந்தால் எங்க சாமியோட பவர் குறைஞ்சிரும். நாடார்கள் கட்டி இருக்கின்ற மண்டபத்தில் சுவாமி தரிசனத்திற்கு வருகிறது, நாடார்கள் தெருக்களுக்கு சாமி தரிசனத்துக்கு வருகிறது. ஆனால் அந்த நாடார்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது. ஆனா கோஷ் மனைவி போலாம். நான் இந்த மதத்தை விட்டு போக மாட்டேன்னு இந்துவா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன் உள்ள போக கூடாது. இது இப்படி அடிப்படையான உணர்வுகளை தந்தை பெரியார் நம்முடைய மனங்களில் இருந்து தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அப்படி எழுப்பியவர் அதை ஒரு காலத்திலும் கைவிட மாட்டேன் என்கின்ற உத்தரவாதத்தோடு தான் தொடர்ந்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இருந்தார். வீரையினுடைய சட்ட திருத்தமாக இருக்கட்டும், பார்ப்பனர் அல்லாதாரிலேயே எப்படி பார்ப்பன அடிவரடிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதாக இருக்கட்டும். இன்னொரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். உமா மகேஸ்வரன் பிள்ளை அப்படின்ற ஒருத்தர், அவர் வேறு ஒரு சுதேசமித்திரன்ற இதெல்லாம் ஒரு கடிதத்தை வெளியிடுறார். அந்த கடிதத்தில் உமாமகேஸ்வரன் காந்தியடிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அந்த பேச்சுவார்த்தையில், காந்தியாரே, பிராமணர் அல்லாதார் என்று துவேஷம் பரவி கொண்டிருக்கிறது,
அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர், ஆமா பிராமணர் இல்லாதார்ன்ற சண்டை வலுப்பெறுவதாகத்தான் எனக்கும் தெரியுது, பலர் கூட இது முத்தாதுன்னாங்க, ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் ராமசாமி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்க இதுல தலையிடணும், நீங்க இதுல கருத்து சொல்லணும்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பாருங்க, அப்படி போறாரு. ஆனா பாருங்க, இதுக்கு நடுவுல நம்ம பிராமணர்களுக்கு கொஞ்சம் முற்போக்குணர்ச்சி வந்துருச்சு. எப்படி? ஒரு காலத்துல நான் சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்கு போய் தங்கிட்டு இருக்கும் போது அவ திண்ணையிலே என்னை உட்கார வச்சுட்டு உள்ளே விட மாட்டா. ஆனா பாருங்கோ, 1927 நான் போயிருக்கேன், என் மனைவி அவ வீட்டு அடுப்புங்கிற வரைக்கும் போயிட்டு வந்துட்டானா பாத்துங்களேன், அவ முற்போக்கம் மாறிட்டாளோன்னு அப்படின்னு காந்தியின் மனைவிக்கே உரிமை வாங்கி தந்தது தந்தை பெரியார். அப்போ பெரியார் அடித்து 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 சம்மட்டியால் பக்குவப்படுத்திய இந்த சமூகத்தை மீண்டும் எப்படியாவது உதிர்த்து விட வேண்டும், இந்த உணர்வு அற்றவர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடியது. தந்தை பெரியார் சொன்னதை போலவே நமக்கு பிராமணர்கள் மேல் துவேஷம் இல்லை, ஆனால் அவர்களுடைய சூழ்ச்சிக்கு இந்த நாட்டில் இடம் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு விடுதலையும் இல்லை. தந்தை பெரியார் மகாத்மா காந்தியினுடைய மறைவின் பொழுது அதை தான் குறிப்பிடுறார். காந்தியார் மறைவு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது ஒரு வார்த்தையை கேட்கிறார், சுயராஜ்யம் சுயராஜ்யம் என்று அடைந்தோமே, அந்த சுயராஜ்யத்தின் பலன் என்ன? ஒரு பாப்பான் காந்தியை சுட்டு கொன்னான். இதுதான் இந்த சுயராஜ்யத்திற்கு கிடைத்த பலனா? இதுதான் சுயராஜ்யத்தின் விலையா? இப்படிப்பட்டதைத்தான் நாம் கேட்டோமா? இது கூடாது என்பதற்காகத்தானே நாம் போராடினோம். இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருந்தால் அவரும் எங்களோடு தொடர்ந்து உரையாடலின் மூலமாக வேறு பக்கம் யோசித்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு பாப்பான் தன் குலத்துக்கே இழிவை தேடிக் கொண்டானே, இதை என்னவென்று சொல்வது என்று தந்தை பெரியார் எழுதுகிறார். அப்போ அவர் கோரியது அடிப்படையான ஒரே ஒரு உணர்வு தான், நம் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சுயமரியாதை உணர்வை அவர் தட்டி எழுப்புவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தார். அந்த முயற்சியினுடைய பலனாகத்தான் இன்றைக்கு நாம் பல்வேறு உரிமைகளை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஆட்டோல எழுதுறோம், என்ன எழுதுறோம்? நாம் இருவர் நமக்கு ஒருவர். கரெக்ட். நாம் இருவர் நமக்கு இருவர்ன்றது 20 வருஷம் முன்னாடி. இப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப மாடர்னா வேற மாறிடுச்சு. இது கவர்மெண்ட் வாசகம். மாடர்ன் வாசகம் என்ன? நாமே குழந்தை, நமக்கு எதற்கு குழந்தை. ஆட்டோல எழுதுறான். பெரியார் ஒரே ஒரு புக்கு போட்டார், 1927 போட்டார். இந்த கற்ப கொடுமைகள் ஒளிந்தால் ஒழிய ஆண் பெண் சமத்துவம் ஏற்படாது என்றார். கற்பப்பையை அறுத்தெறிய வேண்டும் என்றார். சொன்ன போது என்ன சொன்னா? மனித குலத்துக்கே எதிராக இருக்கிறார், நம்ம மதத்தையே அழிக்க பார்க்கிறாரு, இந்துக்கள் புதிதாக பிறக்கக்கூடாது என்பதற்காக இப்படி திட்டத்தை சொல்லுகிறார் திரு நாயக்கர் அவர்கள் அப்படின்னு எழுதிட்டு இருந்தான். அவனே இன்னைக்கு எழுதுறான், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கு எதற்கு குழந்தைன்னு கவர்மெண்டே நாளைக்கு எழுத போற அளவுக்கு வாசகங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்றால் இதுதான் தந்தை பெரியார் இந்த சமூகத்தை இதை ஏற்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு வந்து பெரிய இதெல்லாம் இல்லை. தந்தை பெரியார் சமூக தளத்தில் அதை பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் 10 பிள்ளைகள் பெற்றுக் கொண்டிருந்த வீடுகளில் 5ஆக குறைகிறது, 3ஆக குறைகிறது. கவர்மெண்ட் விளம்பரத்தை போடுது, ஒரே குழந்தையோடு நிறுத்திக் கொள்ளும் அளவிற்கு தமிழன் பக்குவப்பட்டு விட்டான். இதே விளம்பரத்தை தான் உத்தரப்பிரதேசலையும் பண்றான். அங்கேயும் அந்த ஊருக்காரனுக்கு அது புரியல. இங்கேயும் கவர்மெண்ட் விளம்பரம் தான் பண்ணுச்சு. இங்கேயும் கவர்மெண்ட் அன்னைக்கு போய் பிரச்சாரம் பண்ணாங்க, காண்டம் பயன்படுத்துவது எப்படி, பாதுகாப்பாக உறவு வைத்துக் கொள்வது எப்படின்னு அரசூழியர்களை விட்டு பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனப்பக்குவம் வந்தது என்றால் அந்த மனப்பக்குவத்தை தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டில் உருவாக்கினார். அதை ஏற்படுத்தி தந்த காரணத்தால் தான் இன்றைக்கு பல அதிர்ச்சியான விஷயங்கள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் மிக எளிமையாக நம்மால் கடந்து போக முடிகிறது. இதுதான் தந்தை பெரியார் குடியரசின் மூலமாக ஏற்படுத்திய பல்வேறு மாற்றங்களில் ஒரு சிலவற்றை தொகுக்க வேண்டும் என்று நினைத்தேன், பேச வேண்டும் என்று நினைத்தேன். உள்ளே இழுத்து கொண்டே போகிறது. நான் இன்னும் முடிக்கல. தலைப்பு மட்டுமே ஒரு 29 தலைப்பு எழுதி வச்சேன். 5 தலைப்பு முடித்திருக்கிறேன். பிறிதொரு நேரத்தில் மீதி இருக்கக்கூடிய 25 தலைப்புகளையும் எப்படியாவது பேசுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நிறைவாக நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு அடிப்படையான விஷயம், நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழர்கள் மத்தியில் பரவி இருக்கின்ற சுயமரியாதை உணர்ச்சியை கெடுப்பதற்காக, மத நல்லிணக்க உணர்வை கெடுப்பதற்காக, சமத்துவத்தை சீர்குலைப்பதற்காக, சமத்துவத்தை முழுமையாக அடைந்த நிலையிலிருந்து நம்மை பின்னுக்கு தள்ளுகிறார்கள் என்றெல்லாம் இல்லை. சமத்துவத்தை அடைவதற்கு சில படிகளை எடுத்து நாம் ஏறிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த படிகளை உடைத்தெறிவதற்கான வேலையை RSS சங் பரிவார கூட்டங்கள் செய்கின்றன. அதற்கு பெரியார் எப்படி எச்சரித்தாரோ, அவன் OBC ரிசர்வேஷனுக்கு எதிராக
ஒரு ஓபிசியவே பேச வைப்பான். எஸ்சி ரிசர்வேஷனுக்கு எதிராக ஒரு எஸ்சியவே பேச வைப்பான். ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரைட்ஸ் கேட்டால் அதுக்கு ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஆளையே வச்சு அதை எதிர்க்க வைப்பான். அதே பாணியை இன்றைக்கும் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் பார்ப்பனர் அல்லாத தலைவர்களை தலைவர்களாக மாற்றுவது, திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவராக மாற்றுவது என்று சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக இந்த பிழைப்பு வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிழைப்பு வாதத்தில் அவர்கள் கெட்டிக்காரர்கள் என்பதை உணர்ந்ததால் தான் அவன் சட்டத்தை எல்லாம் ஒத்துக்குவான். ஆனால் அந்த சட்டத்தை அவனோட சட்ட அறிவை வச்சு எப்படி செயல்பட விடாமல் செய்யணுமோ அப்படி செயல்பட விடாமலும் செய்வான். ஒரு உதாரணம், உச்சநீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தோம். ஆளுநர் கையெழுத்து போடணும்னு. நீ கையெழுத்தே போட வேண்டாம், நான் கொடுக்குறேன், கெசட்ல போட்டுக்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் அனுப்பி விட்டுருச்சு. ஆஹா, பிரமாதமான தீர்ப்பாச்சே, அருமையான தீர்ப்பாச்சே. ஆனால் இந்த இடத்துல நமக்கு வேற ஒன்று ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? பெரியார் கொடுத்த எச்சரிக்கை. இவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்களுடைய எண்ணப்படி கிடைக்க சம்மதிப்பார்களா? அவர்களுடைய சட்ட அறிவு அதை விட்டு வைக்குமா? அப்போ நம்ம என்ன சந்தோஷப்பட்டோம், கிடைச்சிருச்சா நீதி அப்படின்னு நினைச்சோம். அடுத்து என்ன பண்ணாங்க, அந்த சட்டத்தை நாம செயல்படுத்துவதற்கு வந்த உடனே ஒரு கேஸ், அந்த கேஸை வெக்கேஷன் பெஞ்சில் போடு, அந்த கேஸை இன்னைக்கே விசாரி, இன்னைக்கே இடைக்கால தடை கொடு. உச்சநீதிமன்றத்துக்கு போனா பொறுமையா பார்த்துக்கலாம், இது ஒன்றும் அவசரம் இல்லை. நீ அவசரம் இல்லைன்றதா அவங்க அவசரமா விசாரிச்சான்றதான் என் கேஸே. ரெண்டாவது ஹியரிங் போயிருச்சு. என்ன சொல்றாரு நீதிபதி? பதில் கொடுங்க, அடுத்த ஹியரிங்ல பாத்துக்கலாம் அப்படின்றாரு. 3 ஹியரிங் ஆயிருச்சு. ரெண்டாவது ஹியரிங்ல அவர் இன்ட்ரிம் ஆர்டரே போட்டார். இவனார் வெக்கேஷன் பெஞ்சில் வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க இவரானர். அதுக்கு தான் கேஸ். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா விசாரிக்கலாம். அப்போ அந்த சட்ட அறிவு இதை அனுமதிக்குமா என்று பெரியார் காட்டிய அந்த எச்சரிக்கை மணியை நாம் இங்கே நினைவு கூற வேண்டி இருக்கிறது. நாம் இப்போது செய்ய வேண்டியது, பெரியார் உருவாக்கி தந்த அந்த சுயமரியாதை தளத்தில் நம்முடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தீவிரப்படுத்தல் என்பது நமக்கு இப்ப சமீப காலமாக குறைந்து போனதான ஒரு தோற்றம் இருக்கிறது. தீவிரமான பிரச்சாரங்களை மீண்டும் முன்னெடுக்க வேண்டும். எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பது என்னவென்றால், செய்திகளில் மட்டுமே பார்த்த அல்லது தாள்களில் மட்டுமே புத்தகங்களில் மட்டுமே படித்த நாத்திக பிரச்சாரம் என்பது மீண்டும் தமிழ்நாட்டில் தலையெடுக்க தொடங்கி இருக்கிறது. திராவிடர் விடுதலை கழகமாக இருக்கட்டும், பல்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும், நமக்கெல்லாம் மான அறிவை புகட்டுவதற்காக, அறிவியல் அறிவை புகட்டுவதற்காக, இதுவெல்லாம் பக்தியால் நடப்பது அல்ல. யார் வேணாலும் குத்திக்கலாம், நாளைக்கு ஆயின்மெண்ட்டை போட்டால் நாளைக்கு சரியா போயிருன்றதை மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற பிரச்சாரத்தை தொடங்கி இருப்பது போலவே தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு எப்படி குடியரசுக்கு ஆதரவாக தமிழர்கள் பல்வேறு இதழ்களை நடத்தி என்னென்ன பத்திரிகைகளை எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள், அந்த பத்திரிகைகளின் மூலம் எல்லாம் அவர் பேசியதை அப்படியே எடுத்து பேசியவர்கள் பிரச்சாரம் செய்தார்களோ, அதே போல இயக்கங்கள் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் இயக்கத்திற்கு ஆதரவளிப்பதன் மூலமாகவும் அந்த செயல்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாகவும் செய்ய வேண்டும். அதற்கு நாம் வேலை திட்டங்களை வகுக்க வேண்டும். அந்த வேலை திட்டம் சிறப்பாக இப்போது நடைபெறுவதற்கு தொடங்கி இருக்கிறது என்பதை அறியும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட என்னை விட அனுபவத்திலும் என்னை விட குடியரசு இதழை பற்றியும் இன்னும் தீவிரமாக வாசித்து அவர் தமிழ்நாட்டில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய போராட்டங்களை பற்றி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் பேசுவதற்காக அடுத்திருக்கிறார். அவர் பேசுவதை கேட்க ஆவலோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.